வணக்கம். நம்ம நாமக்கல் மாவட்ட மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது நம்பிக்கையோடு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்த அநீதிக்கு எதிராக ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படும். மக்களுக்காக துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே நடந்த அநீதி ஈடுகட்ட முடியாத இழப்பு என்பது மக்களுடைய நம்பிக்கையை உடைத்து ஒவ்வொரு இடத்திலுமே கோவில்களை இடித்து இட மோசடி, தொழிற்சாலைகளை கைப்பற்றுவது, பினாமி நிறுவனங்களாக மாற்றுவது அனைத்துமே செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0வை விரட்டி அடிப்போம். வாக்களிப்பேர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் சார்ந்த 6 தொகுதிகளுக்குரிய ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், குமாரபாளையம், திருச்செங்கோடு அனைத்து மக்களுக்குரிய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மீட்டெடுத்து கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்வுகள் எட்டப்படும், கடுமையாக்கப்படும். மக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்துமே முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதிக்கு இன்றைக்கு முழுமையாக ஒரு அங்கீகரிக்க முடியாத ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு. பெண்கள் மட்டுமே 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். குழந்தைகள் ஒரு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமை, அதற்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் யார் அந்த சாரோடு அரசியல் அமைப்புகளும் ஊடகங்களும் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இதற்குரிய சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை. ஆளுகின்ற அரசே இன்றைக்கு குற்றவாளிகளாக, அதுவும் இந்த காவல்துறை முழுமையாக குற்றவாளிகளுக்கு துணை நின்று மிகப்பெரிய வன்கொடுமைகளாக அஃபீஷியல் ரவுடிகளாக அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. மக்களை அச்சுறுத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளம்பர மாடல் நமக்கு தேவையா என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களை அடிமைகளாக நினைத்து இவர்களுடைய ஆட்சி அமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. நமக்காக நம்மளுடைய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 7 லட்சம் கோடியை எடுத்து வைத்து இவர்களுடைய குடும்ப நலனுக்காக சொத்துக்களை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற தொழிற்சாலைகளை கைப்பற்றி பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் விளம்பரங்களாக மட்டுமே மக்களை நம்ப வைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய சூழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை மாவட்ட ரீதியாக எத்தனை தொழிற்சாலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள், எத்தனை வேலை வாய்ப்புகளை முழுமையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் படித்து முடித்துவிட்டு ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் தற்காலிக ஒரு பார்சலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கும் இளைய சமுதாயம் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதையும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளைய சமுதாயத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக அவர்களுக்கு அந்த வேலை நியமனம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். அவர்களுக்குரிய விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் அனைத்துமே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய அங்கீகாரமாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற இளைய சமுதாயம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக இழந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாய மக்களுக்கோ அல்லது நெசவாளி மக்களுக்கோ எந்த ஒரு பங்களிப்புமே கொடுக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நமக்கு வேண்டுமா? நாமக்கல் மாவட்டம் சார்ந்து எத்தனையோ நெசவாளி மக்களும் விவசாய மக்களும் எண்ணற்ற தொழில் அமைப்புகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய கடன் சுமை அனைத்துக்குமே இன்றைக்கு அரசை எதிர்பார்த்து நிராகரிப்பு மட்டுமே கிடைத்து அந்த மக்களுடைய மிகப்பெரிய மன உளைச்சல் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்துமே மாற்றக்கூடிய ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் மக்களே. உங்களுக்குரிய அனைத்து வகையான மேம்பாடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கண்டிப்பாக